ஞானசித்தி விநாயகமூர்த்தி கி ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரன் சண்முகன் நாரணன் அம்பிகை துர்க்கையும் சத்குருவும் ஆவார் துணை. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இந்த வருடத்துடைய 12வது மாதம் பங்குனி மாதம். அந்த பங்குனி மாதத்தில் 12வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற உத்திரம். இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும் இந்த நன்னாள் தெய்வங்களின் திருமணங்கள் நடக்கிற நன்னாள். தெய்வ திருமண நன்னாளாக இந்த நன்னாள் எல்லா ஆலயங்கள்லேயும் சிறப்பாக கொண்டாடப்படுறது. அப்படி நம்மளுடைய 12 மாதங்கள்லேயும் தமிழ் மாதங்கள்லேயும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அப்படின்னா இந்த பங்குனி மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா உத்தராயண புண்ணிய காலம், அதாவது தை மாதம் அந்த மகர சங்கராந்திரியிலிருந்து மாசி போக பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் தெய்வங்கள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டன அப்படிங்கிறத ஒவ்வொரு புராணங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கல்யாணமும் பங்குனி உத்தரத்தில் தான் நடந்ததாகவும் பின்னாடி சித்திரை மாதத்துக்கு அது மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுறது உண்டு. பரமேஸ்வரன் எங்கும் கோவில் கொண்டிருக்கிற எம்பெருமானுக்கு திருமண வைபவம் உற்சவமாக 10 நாள் பிரம்மோற்சவமாக நடக்கிறது இந்த பங்குனி உத்திர நன்னாள். மேலும் தெய்வ திருமணங்கள் அப்படின்னு பார்க்குற போது திருமாலுக்கும் ஆண்டாளுக்கும் நடந்த திருமணம், ரங்கமன்னாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் நடந்த திருமணமும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடந்தது. சுப்பிரமணிய சுவாமிக்கும் வள்ளி தேவசேனாவுடன் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் திருமணம் நடந்ததுன்னு சொல்லப்படுறது. இந்திரன் அவனுடைய மனைவி இந்திராயணி, தேவர்கள், அப்புறம் ரிஷிகள் அப்படின்னு பார்க்குற போது அகஸ்தியர் லோபாமுத்ரா அவருடைய திருமணம். அப்படி சந்திரன் தன்னுடைய மனைவியரான 27 நட்சத்திரங்களையும் திருமணம் செய்து கொண்டது இந்த நன்னாளில் தான். அப்படின்னு பங்குனி உத்திரம் பௌர்ணமியோட வளர்பிறையில் வரும் இந்த நன்னாள் தெய்வ திருமணங்களின் நன்னாளாக ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுறது. நம்மளுடைய சனாதன தர்மம் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த உலகமே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு தாய் தந்தையாக இறைவன் இருக்கார். அதுக்கு பேர் வசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்கிறா. மாதாஜ பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரகா பாந்தவா சிவபக்தாஸ்வ ஸ்வதேசோ புவனத்ரயம். அம்மையப்பனாக இருக்கிற எம்பெருமான், அவருடைய புத்திரனாக சுப்பிரமணிய சுவாமியும் பிள்ளையாரும். அவா 2 பேருக்கும் மாமா மாமியாக திருமாலும் மகாலட்சுமியும், மச்சினனாக பிரம்மாவும் சரஸ்வதியும். அப்படி தெய்வங்களையே தெய்வ சமூகத்தையே ஒரு குடும்பமாக நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்கிறது. அப்படி சொல்லப்பட்ட புராணங்களில் சொல்லப்பட்ட தெய்வங்களுடைய உறவு முறைகளை எல்லாம் அழகாக பாடினவர் யார் அப்படின்னா நம்ம தெய்வ தமிழில் முருகப்பெருமான முருகன் பாமாலை பாடின திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர். அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைக்கும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனிபுனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் பூதி முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதர் எம்மை நீ என்று கொளே. அருணகிரிநாதரை அவருடைய அனுகிரகத்தை தேடி வேண்டி அடியார்கள் பாடுற பாடல் இது. திருப்புகழ் பாடியிருக்கார், வகுப்புகள் பாடியிருக்கார், அலங்காரம் பாடியிருக்கார், அந்தாதி பாடியிருக்கார்.
ஆதி அந்தமில்லாத முருகப்பெருமான் அவருக்கு எல்லாம் பாடின அருணகிரிநாதா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அருணகிரிநாதரை போற்றி பாடுறார். ஏன் அப்படின்னா, இந்த முருகப்பெருமானுக்கு அப்பா அம்மாவாக சிவன் பார்வதியையும், மாமன் மாமியாக திருமாலையும் மகாலட்சுமியையும், மச்சினனாக பிரம்மாவையும் சரஸ்வதி தேவியும், அண்ணாவாக பிள்ளையாரையும், மனைவியாக வள்ளியையும் தெய்வயானையும், அவருடைய முருகப்பெருமானுடைய குடும்பமாக தேவர்களையும், அவருடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக முனிவர்களையும், எல்லையில்லாத முருகன் அருள் பெறும் அடியார்களையும் ஒரு குடும்பமாக பாடினவர் அருணகிரிநாதர். அதுதான் அவருடைய திருப்புகளுடைய சிறப்பு. அந்த திருப்புகளில் ஆச்சரியமான ஒரு பாடல். அந்த பாடல், இந்த திருப்புகழ் பாடல் எந்த தலத்துக்கு பாடப்பட்டது அப்படின்னா, சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற சிறுவாபுரி அப்படின்னு சொல்லப்படுற சின்னம்பேடு அப்படின்னு சொல்லப்படுற தலம். சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி போகும் வழியில் அந்த முக்கியமான சாலையிலிருந்து இடது பக்கம் திரும்பி அந்த சிறுவாபுரி அப்படிங்கிற தலத்துக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம். அந்த தலத்தில் இருக்கிற முருகப்பெருமான் பேரில் அருணகிரிநாதர் பாடின இந்த பாடல் தாய் தந்தையான பரமேஸ்வரனையும் பார்வதியையும், மாமன் மாமியான மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும், பிரம்மாவையும் சரஸ்வதியும், இந்திரனையும் இந்திராணியையும், அகஸ்தியர் போன்ற ரிஷிகளையும் ரிஷிபத்னிகளையும், அடியார்களுக்கும் அனுகிரகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற முருகப்பெருமான் அந்த தலத்தில் வீற்றிருக்கார் அப்படிங்கிறத இந்த பங்குனி உத்திரம் சந்தர்ப்பத்தில் இந்த திருப்புகழை முருகன் பாமாலையாக எடுத்து கருத்தில் எடுத்து அனுபவிக்க போகிறோம். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ் குமீர அருளாளே. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ் கூற அருளாளே. அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உளபேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும். வசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குடும்பத்துக்கு செல்லப்பிள்ளையாக இருக்காராம் முருகப்பெருமான். அவர் எதுக்காக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் சொல்கிறார். அண்டர்பதி குடியேற, அமராவதி பட்டணம் அப்படிங்கிற அந்த உலகத்தில் தேவர்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு, இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்குறா அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் பண்ணிட்டு வந்தார் அப்படிங்கிறதுனால. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சூரபத்மன் போன்ற அசுரர்கள் எல்லாம் அந்த இந்திராதி பட்டணத்தை எடுத்து கைப்பற்றின்னு இருப்பாள். அதனால் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற, அசுரர்களான சூரபத்மன், தாரகாக்ஷன், கஜமுகாசுரன் இவாளெல்லாம் உருவம் மாறி அழிந்து போகிறதுக்கு முருகப்பெருமான் வேல் தாங்கி வந்தார். அவதாரம் பண்ணது அதுக்காகத்தான். அண்டர் மனம் மகிழ்மீர அருளாலே, அண்டர்கள் சொல்லப்படுற வானவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அருள் புரிகிற முருகப்பெருமானே அவர் மயில் மேலே ஆடி வராராம். எப்படி அப்படின்னா, அந்த அவதாரம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்து அசுரர்களுக்கெல்லாம் அழிவை கொடுத்த முருகப்பெருமான் மயில் மேலே ஆடி வராராம். எப்படின்னா, அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ் கூற, அந்தரி அப்படின்னு சொல்லப்படுற காளி
அவளோட போட்டி போட்டு ஆடின சங்கரன் அப்படின்னு சொல்லப்படுற எம்பெருமான் சிவபெருமான், உயிர்களுக்கெல்லாம் தந்தை. சங்கரன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லதையே செய்கிறவர்னு அர்த்தம். அவர் என்ன நல்லது பண்ணார் அப்படின்னா காளியோட ஆடி காளியை தோற்கடித்தார். இல்லைன்னா இந்த உலகமே அழிந்திருக்கும்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். அப்படி அலகால விஷத்தை சாப்பிட்டுட்டு இந்த உலகத்துக்கு உலக உயிர்களையெல்லாம் காப்பாற்றினவர் அவர் தான். அப்படி காளியோட வேகமாக ஆடுற போது காளியை தோற்கடித்து அதில் அந்த நாட்டியத்தில் ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு ஆனந்த நடராஜ பெருமானாக தில்லையில் காட்சி கொடுக்குறார். அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார், தரிசிக்க முக்தி. அப்படியாப்பட்ட தலத்தில் காளியோடு ஆடினார்னு சொல்லப்படுறது. அங்கே தில்லைக்காளிக்கு கோவில் இருக்குது. அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ் கூற. குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாள். குழந்தைகளோட முகத்தில் ஏதாவது வாட்டம் இருந்தால் அப்பா அம்மாலாம் கவலைப்படுவாள். முருகப்பெருமான் மயிலில் ஏறி ஆடி வரார் எப்படி நான் சந்தோஷமாக, அதை பார்த்து சங்கரனும் சந்தோஷமாக இருக்கு. அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக. அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறா, கூட இருக்கிற அண்ணா இருக்கார் பிள்ளையார், அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறார். மண்டலமும் முனிவோரும், இந்த உலகத்தில் இருக்கிற முனிவர்கள் எல்லாரும் முருகப்பெருமான் ஆடி வரார் அப்படின்னு சந்தோஷப்படுறாள். எண்டிசையில் உள பேரும் 8 திக்குகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த 8 திக்கிலையும் இருக்கிறவா எல்லாரும் இந்த முருகப்பெருமானுடைய நர்த்தனத்தை பார்த்து ஆச்சரியப்படுற. மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான. மஞ்சினன் அப்படின்னு சொல்லப்படுற வானுலகத்தில் இருக்கிற இந்திரனும் பிரம்மாவும் நேர இந்த நடனத்தை பார்க்க நேர அங்கே வராளாம். அப்போ இந்த மாமா மாமி 2 பேரும் வரா முருகப்பெருமானுடைய நர்த்தனத்தை பார்க்கறது. மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும். முருகா நீ எப்படி ஆடி வரணும் தெரியுமா, இவாளெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு முன்னாடி ஆடி வரணும் முருகா அப்படின்னு மங்கையுடன் அரிதானும் மகாலட்சுமியோட பெருமாளும் வரார் இந்த நர்த்தனத்தை பார்க்கறதுக்கு. இத்தனை பேரும் பார்க்கறதுக்கு நர்த்தனம் ஆடின்னு வரணும் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடின உடனே அவர் பாட்டு கேட்டு அந்த பாடலுக்கு எதிர்த்தாப்பில் அவர் பாட அந்த பாடலுக்கு இந்த பாடலை உகந்து கேட்டுண்டு கையில் வேல் தாங்கி அந்த மயில் மேலே ஏறி அந்த சுப்பிரமணிய சுவாமி நர்த்தனமாடிண்டே வந்தாராம். புண்டரிக விழியாளா, புண்டரிகாட்சன்னு பேர் மாமாவுக்கு. மாமா போலவே மருமானான முருகப்பெருமானுக்கும் அழகான கண்கள், எப்படி தாமரை கண். அண்டர் மகள் மணவாளா, தெய்வ யானையின் கணவனே. புந்தி நிறை அறிவாளா, உயர்தோளா. முருகன் அப்படின்னாலே அழகு, ஸ்கந்தன் அப்படின்னாலே எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்ணுறவர், ரொம்ப திண்மையான தோள் உடையவர். புந்தி நிறைந்த அறிவாளன் அப்படின்னா விசாலமான புத்தி உடையவர், அறிவின் உருவம் அவர், ஆற்றலின் உருவம் அவர் அப்படின்னு சொல்லப்படுற முருகப்பெருமான். புண்டரிக விழியாளா, அண்டர் மகள் மணவாளா, புந்தி நிறை அறிவாளா, உயர்தோளா, உயர்ந்த தோள்கள் உடையவர். பொங்கு கடல் உடல் நாகம் விண்டு வரை இகல் சாடு பொன் பரவு கதிர் வீசு வடிவேலா. கையில் வச்சிருக்கிற தாங்கி இருக்கிற வேல் இருக்கே அது ஞான வேல். அந்த வேலை கொண்டு மாயையான அந்த கடலுக்கு நடுவில் அசுரர்களால் படைக்கப்பட்ட கிரௌஞ்ச மலையை அப்படி பொடியாக்கினாராம். அது எப்படியாப்பட்டது அப்படின்னா பொங்கு கடல் உடல் நாகம் விண்டு வரை இகல் சாடு. அந்த பொய்மையான அந்த மலை எப்படி வந்தது அப்படின்னா வானம் வரைக்கும் வந்தது. அந்த வானம் வரைக்கும் நின்ற அந்த கிரௌஞ்ச மலையை இந்த வேலை விட்டார். இந்த வேல் போய் குத்தின உடனே அந்த கிரௌஞ்ச மலை பொடி பொடி ஆயிடுது.
பொன் பரவு கதிர் வீசி வடிவேல். அப்படியாப்பட்ட ஞான வேலை தாங்கிய முருகப்பெருமானே, தண்டரள மணிமார்பா, அழகான முத்து மாலைகளை அணிந்தவர், செம்பொனெழில் ஷரீரூபா, எழில் மிகுந்த தேகம் உடையவர். அப்பா பொன்னார் மேனியன்னா இவரும் பொன்னார் மேனியனாக இருக்கார். தண்டமிழின் மிகனேயா முருகேசா, தமிழ் மேலே ஆசை உடையவன். உடம்பில் ஆடையே இல்லாத குழந்தைகள் தமிழில் பேசினா அந்த குழந்தைகளோடு நின்று முருகனும், அதாவது யாரும் பார்க்க முடியாத ரூபத்தில் இருந்து முருகனும் அந்த குழந்தைகளோட பேசின்னு இருப்பானாம். வைதாரையும் வாக்கால் யாராவது திட்டினாலும் அந்த திட்டுறதும் தமிழில் இருந்தாலும் அந்த திட்டுதலையும் ஏற்றுப்பானாம் முருகன். அப்படி தமிழ் பாடும் தமிழ் பேசும் இடத்துல முருகப்பெருமான் சாஸ்வதமாக இருக்கார். ஏன்னா தமிழ் கடவுள் அவர். பரமேஸ்வரன் அனுக்கிரகம் பண்ண அந்த தமிழை அகத்தியர் மூலமாக நமக்கு கொடுத்த கடவுள் தமிழ் கடவுளான சுப்பிரமணிய சுவாமி. அவர் தமிழுக்கு மிக நேயன். நேயன்னா அன்பு கொண்டவன், அது மேல் ஆசை கொண்டவன். அதனால தான் இத்தனை தமிழ் பாடலும் அருணகிரிநாதர் மற்றும் பல அவதார புருஷர்கள் முருகப்பெருமான தமிழால் வாழ்த்தி பாடியிருக்கா. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தெய்வம் யார் அப்படின்னா சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமி. அவருடைய அனுகிரகத்தை வேண்டிதான் இன்னைக்கு இந்த பங்குனி உத்திரத்தும் போது இந்த அருமையான தமிழ் பாடல். சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. இந்த பாடலையெல்லாம் ஓதி இவனுடைய பெருமையெல்லாம் பாடும் அடியார்களுடைய மனசை விட்டு நீங்காதவன். சந்ததமும் அடியார்கள், என்றைக்கும் அந்த முருகனை மறக்காமல் இருக்கிற அடியார்களுக்கு அவளுடைய மனசையே கோயிலாக கொண்ட எம்பெருமானே, நீ தன் சிறுவை தனில் மேவு அப்படின்னு இந்த சிறுவாபுரி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற முருகப்பெருமான் விக்னேஸ்வரர் மரகதக்கல்லால் ஆனவர், சுப்பிரமணிய சுவாமி மரகதக்கல்லால் ஆனவர். அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு முன்னாடி இருக்கிற மயில் இவையெல்லாம் மரகதக்கல்லால் ஆன முருகப்பெருமான், விக்னேஸ்வரர், இந்த மயில் மூன்றும் மரகதத்தால் ஆன ஆச்சரியமான சன்னதியை இன்றைக்கும் போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த தலத்துடைய மகிமை என்ன அப்படின்னா, நல்ல வீடு வேணும் அப்படின்னு வேண்டும் பக்தர்கள் எல்லாம் இந்த திருப்புகழ் பதிகத்தை பாடி வீட்டிலேயே ஓதி எப்பொழுது அவகாசம் கிடைக்குமோ அப்போ இந்த சிறுவை அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிறுவாபுரியை தரிசனம் பண்ண முருகப்பெருமானுடைய அருளால் சீக்கிரம் நல்ல சொந்த வீடு அமையும். அந்த சொந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, வீடு அப்படிங்கிறது கூடு அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கூடு அப்படின்னா அந்த பறவையும் குஞ்சு மட்டும்தான் இருக்கும். வீடுனா எப்படி இருக்கணுமா அப்படின்னா சொந்த பந்தங்களோடு இருக்கணும், விருந்து அதாவது மகிழ்ச்சியோடு எல்லாரும் இருக்கணும். வீடு அப்படின்னா என்ன, அந்த வீட்டில் ஆனந்தமாக எல்லாரோடும் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பாடலில் சொன்னது போல் இருக்கணும். அப்பா அம்மாவோடு இருக்கணும், மனைவிகளோடு இருக்கணும், குழந்தைகளோடு இருக்கணும், கூட பிறந்த வாளோடு இருக்கணும், உறவினர்களோடு இருக்கணும். இப்படி இருக்கிற வீடுகள்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வீடுகள் இருந்தது. இப்போல்லாம் வீடுகள்லாம் சின்னதாக போச்சு, மனசு சின்னதாக போச்சு, வீடெல்லாம் சின்னதாக போச்சு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாடல்களை எல்லாம் பாட நல்ல விசாலமான வீடு கிடைக்கும், அன்பான உறவினர்கள் அமைவார்கள், மனசில் சாந்தம் உண்டாகும், அமைதி உண்டாகும். முருகப்பெருமானோட அனுகிரகத்தினால குறுகிய மனசு மறைந்து நல்ல விசாலமான பெரிய மனசு நமக்கு உண்டாகும். அதுக்கு முருகப்பெருமானுடைய கிருபை பரிபூரணமாக இந்த தலத்தை தரிசனம் பண்ணி இந்த பாடலை பாடும் அடியார்களுக்கு புத்தம் புதுசாக வீடு அமையும். இது கைமேல் கண்ட பலன். இந்த தலத்தை தரிசனம் பண்ணி இந்த திருப்புகழை பாடும் அன்பர்களுக்கு, ஏன்னா குடி குடி அப்படின்னு சொல்லி நல்ல வாசம் பண்ணுறதுக்கு அருமையான வீடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பதங்கள்லாம் இந்த பாடலில் வருது. உடனாகி உடனாகினே இந்த வாக்கியங்கள்லாம் வருது. அதனால் என்ன அப்படின்னா எல்லோரோடும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பாவம் மனசில் அமையும். மனசில் பாவம் அமைந்தால் வீடும் நல்ல வீடாக அமையும், நல்ல கிரகத்தில் வாழ்க்கையும் அமையும். அப்படி வீடு பேரையே அருளும் முருகன்
வீடு அனுக்கிரகம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணி அந்த அடியார்களுக்கு சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான அப்படின்னு அவள் மனசுக்குள்ள சந்ததமும் வணங்கும் அடியார்களுடைய மனசையே கோயிலாக கொண்டு அந்த தலத்தில் இருக்கிற முருகப்பெருமான் அடியார்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத இந்த பாடல்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாடல் எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடக்கிற இந்த பங்குனி உத்திரம் சந்தர்ப்பத்தில் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி எப்படி தெய்வங்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு உறவாக இருக்கோ அதுபோல் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாரும் நம்மளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு பாடலை பாடி நல்ல கிரகம் அமையணும், நல்ல வீடு அமையணும் அப்படின்னு வேண்டும் அன்பர்களுக்கு எல்லாம் அவளுக்காகவும் வேண்டி இந்த பிரார்த்தனை என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வேண்டி. ஏன்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும், எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், அதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை. சர்வோஜனா சுகினோ பவந்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. இந்த தலத்துடைய மகிமை என்ன அப்படின்னா ராமாயண காலத்தில் சொல்லப்படுற இந்த சரித்திரம் சொல்லப்படுறது. அப்போது திரேதாயுகத்தில் ராமபிரான் ஆண்டபோது அவருடைய புத்திரர்களான லவகுச்சர்கள் இந்த ஊருக்கு வந்து அஸ்வமேத யாகத்துடைய குதிரையை பிடிச்சி வச்சு லக்ஷ்மணனை இந்த 2 குழந்தைகளும் லவனும் குச்சனும் போர் புரிந்து லக்ஷ்மணனை தோக்கடிச்சுட்டா. அது எங்கே அப்படின்னா இந்த சிறுவாபுரியில் நடந்ததா. சின்னம்பேடுன்னு சொல்லப்படுறது, சிறுவரம்பேடு அப்படின்னு சொல்லப்படுறதான தலம். அப்படி முருகப்பெருமானையும் அங்கே இருக்கிற சுவாமியும் பரமேஸ்வரனையும் லவகுச்சர்களே பூஜை பண்ணியிருக்கானா இந்த தலத்துடைய மகிமையை எப்படி சொல்ல முடியும்? ராமபிரானுடைய புராணம், அதாவது ராமபிரானுடைய ராமகதை அப்படின்னு சொல்லப்படுற வால்மீகி ராமாயணத்திலேயே விஸ்வாமித்திரர் சுப்பிரமணிய சுவாமியுடைய மகிமையை ராமபிரானுக்கு சொல்கிறார்னா இந்த தலத்துடைய மகிமை எப்படியாப்பட்ட மகிமையான தலம். லவகுச்சர்கள் வந்திருக்கா, விஸ்வாமித்திரர் சுப்பிரமணிய சுவாமியுடைய மகிமையெல்லாம் சொல்கிறாருன்னா சுப்பிரமணியர் அதுக்கு முன்னாடி அவருடைய அவதாரம் அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்படி காலத்துக்கெல்லாம் முற்பட்ட யுகத்துக்கெல்லாம் காலத்தை தாண்டி நிற்கிறவர் அப்படியாப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி அந்த லவகுச்சர்கள் வந்து அந்த தலத்தில் வணங்கியிருக்கா. சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தினால் அவள் லக்ஷ்மணனையே ஜெயிச்சிருக்கா. அப்படி அடியார்கள் எல்லாம் அந்த தலத்துக்கு வந்து அந்த ஆலயத்துடைய சுற்றுப்பாதை, அதாவது அந்த பிராகாரத்திலேயே பிரார்த்தனை பண்ணி சின்ன சின்ன வீடுகள்லாம் கட்டி வைக்கிறா. சின்ன சின்ன சல்லிகளால் செங்கலாலையிலும் சின்ன சின்ன வீடு கட்டி எங்களுக்கும் நல்ல ஒரு கிரகம் அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்படி பிரார்த்தனை பண்ணும் அடியார்களுக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். அப்படி ஆச்சரியமான திருத்தலத்தில் அமைந்த முருகப்பெருமானுடைய பாமாலையாக இந்த திருப்புகழை எடுத்துட்டு இந்த பங்குனி உத்திர சந்தர்ப்பத்தில் அடியார்களோட நம்மளுடைய சாய் டிவி அன்பர்களோட இதை பகிர்ந்து கொண்டோம். மேலும் பல பதிகங்கள் நிறையா இருக்குது. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் பலன் தரும் பதிகங்கள். பாட நோய் தீர்க்க பாடல் இருக்குது, செல்வம் பெற பாடல்கள் இருக்குது, இந்த மாதிரி நல்ல கிரகம் அமைய பாடல் இருக்குது, கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க பாடல்கள் இருக்குது. அப்படி இன்றைக்கி நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா போர் இல்லாத உலகம், அமைதி இல்லாத சண்டை நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு பக்கமும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அமைதியான உலகம் வேண்டும். அங்கு உலகத்தில் எல்லா உயிர்களும் நன்னாக இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு நோய் பயமும் இருக்கக்கூடாது அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுல் ஆவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.